So properties of complex conjugates. இதில் சில ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ப்ரூஃப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதில் நம்பர் 1, Z1 plus Z2 whole bar equal to Z1 bar plus Z2 bar. புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னுடைய ப்ரூஃப் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். அடிஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி கான்ஜுகேட், நவ் டேக்கிங் கான்ஜுகேட் எடுத்தாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு செப்பரேட்டா Z1 க்கு கான்ஜுகேட், that conjugate of Z1 is what? Z1 bar. Conjugate of Z2 is what? Z2 bar. So செப்பரேட்டா கான்ஜுகேட் எடுத்து ஆட் பண்ணாலும் they are equal னு சொல்ல வராங்க. சரிங்களா? ரைட். இப்போ இந்த ப்ரூஃப் நம்ம sum of complex number நல்லா கவனிங்க. sum of two complex number Z1 plus Z2. Let Z1 equal to X1 plus IY1, Z2 equal to X2 plus IY2 நம்ம assume பண்ணிட்டோம். First sum Z1 plus Z2 equal to X1 plus IY1, X2 plus IY2. Addition of two complex numbers. So we know addition property of complex numbers. Real part adding with real part, imaginary part adding with imaginary part. So X1 real part, X2 real part. So X1 plus X2. Remaining two terms are imaginary. So now taking Y is common. So we get Y1 plus Y2. This is Z1 plus Z2. This is of the form A plus IB or X plus IY, because X1, X2, Y1, Y2 belongs to what? R. It's a sum of two complex number. Now taking conjugate Z1 plus Z2 whole bar. We know definition of a complex conjugate. If Z equal to X plus IY, then Z bar equal to what? X minus IY. So Z வந்து X plus IY இருந்தா, now conjugate Z bar, conjugate is all Z bar. கான்ஜுகேட் எடுக்கும்போது இமேஜினரி பார்ட்டுடைய சைன் என்ன ஆயிடும்? சேஞ்ச் ஆயிடும் இல்லையா? ஸோ சிமிலர்லி ஸோ Z1 plus Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம கான்ஜுகேட் பண்றோம். ஸோ இமேஜினரி பார்ட்டுடைய சைன் சேஞ்ச் ஆயிடும். X1 plus X2, பிகாஸ் திஸ் இஸ் ரியல் பார்ட், திஸ் இஸ் வாட்? இமேஜினரி பார்ட். பிளஸ் ஐ என்னவா சேஞ்ச் ஆயிடும்? மைனஸ் ஐ, பிகாஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கான்ஜுகேட். கான்ஜுகேட் மீன்ஸ் வாட்? பார். Z1 plus Z2 ஹோல் பார், Y1 plus Y2. Now this is equation number 1. Next, it is a definition for conjugate of a complex number. Next, Z1, we know Z1 left hand side is over. Now take right hand side. Right hand side is what? Z1 bar plus Z2 bar. So ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் செப்பரேட்டா கான்ஜுகேட் எடுத்து ஆட் பண்ண போறோம். இங்க ஆட் பண்ணி கான்ஜுகேட் எடுத்துறணும், அங்க கான்ஜுகேட் எடுத்துட்டு ஆட் பண்ண போறோம். ஓகே, we know Z1 is what? X1 plus IY1. Then Z1 bar equal to what? X1 minus IY1. Same property in the conjugate உடைய definition property தான் இங்கே நாம யூஸ் பண்ணிருக்கோம். Similarly Z2 bar equal to what? X2 minus IY2. Addition, that is Z1 bar plus Z2 bar, X1 minus IY1 plus X2 minus IY2. So adding real part with real part, X1 and X2 are real part, X1 plus X2 real part, minus IY1 minus IY2 imaginary part. Now taking negative sign is common, Y1 plus Y2. So minus IY1 plus into minus IY2. So now assume this is equation number 2. See, கவனிங்க. So equation number 1 and equation number 2 is what? Same. Therefore from equation 1 and 2 we get Z1 plus Z2 whole bar equal to Z1 bar plus Z2 bar. So இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான proofs உங்களுக்கு இந்த வீடியோல தான் இருக்கு. இதை பார்த்து தான் நீங்க உங்க கிளாஸ் ஒர்க்ல எழுதணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை படிக்கும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். Z1 plus Z2 whole bar equal to Z1 bar plus Z2 bar. ஸோ அதே மாதிரி இந்த பார் இருக்கு இல்லையா, அந்த பாரை வந்து கொஞ்சம் நல்லா மேலே எழுதணும். ரொம்ப நீங்க நெருக்கத்தில் எழுதிங்கன்னா சரியா தெரியாது. ஸோ நல்லா அந்த பார் வந்து ப்ராப்பரா இருக்கு. இது ஹோல் பார், இது செப்பரேட் பார், நல்ல டிஃபரன்ஸ் இருக்குங்களா? Z1 bar plus Z2 bar, அந்த இடத்துல நல்லா நிறுத்தி நீங்க படிக்கணும். So this is the property number 1 உடைய proof. Z1 plus Z2 whole bar equal to Z1 bar plus Z2 bar. So இதனுடைய செகண்ட் proof பார்த்தீங்கன்னா மைனஸ். இதுவும் அதே மாதிரி தான், சேம் இதே கான்செப்டை இங்க யூஸ் பண்ணுவோம். இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இங்க ஜஸ்ட் நெகட்டிவ் சைன் போடணும், Z1 minus Z2. இந்த proof நீங்க ட்ரை பண்ணுங்க. Property number 2, Z1 minus Z2 whole bar equal to Z1 bar minus Z2 bar. சேம் ப்ராப்பர்ட்டி தான், இதே தான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த ப்ரூஃப் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கவனிங்க.
இந்த ப்ரூஃப் இப்போ நம்ம இது ஒன்று தான் சால்வ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் சால்வ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் சால்வ் பண்ணணும். உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் சால்வ் பண்ணி வச்சு சேம் தான், இதே தான். டேக் Z1 Z2 இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது பிராக்கெட் போட்டுக்கோங்க. எப்பயுமே சப்ட்ராக்ஷன் வந்தால் பிராக்கெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிராக்கெட்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி ப்ராப்பராக நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா we get செகண்ட் ஒன்னுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன்னுடைய ப்ரூஃப் எப்படி படிக்கணும், ரிசல்ட் எப்படி படிக்கணும், ப்ராப்பர்ட்டியை Z1 minus Z2 whole bar, Z1 minus Z2 whole bar equal to Z1 bar minus Z2 bar அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க ரைட் சைடில் எழுதி வச்சா போதும். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டெஃபினேஷன்ஸ்ல இருக்கு. நீங்க ப்ராப்ளம் போடும்போது வாட் இஸ் கான்ஜுகேட், கான்ஜுகேட் மீன்ஸ் இஃப் z equal to x plus iy z bar equal to what, x minus y. ஸோ இந்த ப்ரூஃப் போடும்போது ஏதாவது ஒரு ரைட் சைடில் நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி நம்பர் 3, z1 z2 whole bar equal to z1 bar. ப்ராப்பர்ட்டி நம்பர் 3, z1 z2 whole bar equal to z1 bar into z2 bar. Product of two complex numbers. Product of two complex numbers. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணி கான்ஜுகேட் எடுக்கிறதும், தட் இஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு ப்ராடக்ட் பண்றதும் என்னன்னு சொல்றாங்க, சேம். அகைன் பை யூசிங் சேம் ப்ராப்பர்ட்டி, லெட் ப்ரூஃப் z1 equal to x1 plus iy1, z2 equal to x2 plus iy2. ஃபர்ஸ்ட் நவ் டேக் LHS. LHSல ஃபர்ஸ்ட் பார்ட் யாரு, z1 z2 தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் a plus ib ஃபார்ம் அவர் x plus iy ஃபார்ம்க்கு இருந்தா மட்டும் தான் நவ் டேக்கிங் வாட், கான்ஜுகேட். So now product of complex numbers நம்ம a plus ib form க்கு கொண்டு வரோம். So what is the product of two complex number, z1 z2? first z1 z2 நீங்க டைரக்டா போட்டு செய்யாதீங்க. first z1 z2 பண்ணுங்க. x1 plus iy1 x2 plus iy2. So product பண்ணலாமா, x1 x2 product of two complex number I into x1 y2 plus I into y1 x2 I into I into I square. நான் வந்து 2.1 2.2 2.3 எல்லாம் டீச் பண்ணும்போது ஐ ஸ்கொயரை நான் யூஸ் பண்ணேன். ஐ ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஐ ஸ்கொயருக்கு ரீப்ளேஸ் பண்ணேன் -1. இனிமேல் நம்ம டைரக்டா போடலாம். ஸோ ஐ இன்டு ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் இஸ் வாட், -1 மைனஸ் y1 y2. நல்லா கவனிக்கணும் இந்த இடம். இது ஒரு ஐ இருக்கு, இது ஒரு ஐ இருக்கு. ஐ இன்டு ஐ வாட், ஐ ஸ்கொயர் y1 y2 கிடைக்கும். நவ் ரீப்ளேசிங் த வேல்யூ ஆஃப் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட், -1. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியே ஐ ஸ்கொயர் உடைய வேல்யூ வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஐ ஸ்கொயருக்கு -1 போட்டிருக்கேன். ஸோ மைனஸ் y1 y2. ஸோ ரியல் பார்ட், ரெண்டு ரியல் பார்ட் இருக்குங்களா, நான் ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் x1 x2 minus y1 y2 is the real part plus I into x1 y2 plus y1 x2 is the imaginary part. This is z1 z2. Therefore z1 z2 whole bar, z1 z2 whole bar. So conjugate, now taking conjugate. So imaginary part உடைய sign என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும் இல்லையா. So plus I இருக்கு, minus I into x1 y2 plus y1 x2. This is equation number 1. Next already இங்க நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம், that is z1 bar and z2 bar. இத ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா, z1 bar into z2 bar, because right hand side, what is right hand side, z1 z2 whole bar is over, that is LHS. RHS is what, z1 bar into z2 bar, z1 bar into z2 bar. So x1 minus iy1 into x2 minus I into y2. So product of two complex number x1 x2 minus I into x1 y2 minus I into y1 x2 minus of minus what, plus, minus of minus plus, I into I square, y1 y2 y1 y2. But we know I square equal to what, -1. So x1 x2 minus I into x1 y2 minus I into y1 x2, I square is what, -1 y1 y2. So real part x1 x2 minus y1 y2 இல்லையா. I இல்லாத terms எல்லாம் real part, I ஓட இருக்கிறவங்க வந்து imaginary part. These twos are what, imaginary. So now taking minus I is common. So x1 y2 plus y1 x2, ஏன்னா நம்ம மைனஸ் ஐ காமன் எடுத்திருக்கோம். ஸோ உள்ள என்ன வரும், பிளஸ். மல்டிப்ளை பண்ணி பாருங்க, minus I into x1 y2 plus into minus minus I into y1 x2. So that is equation number 2 னு வச்சுப்போமா. This is what, z1 z2 z1 bar into z2 bar. So இந்த ரிசல்ட் பாருங்க சேமா இருக்கா. equation 1 and equation 2 are what, same. Therefore from equation 1 and 2 we get z1 z2 whole bar
Z1 Z2 whole bar equal to Z1 bar into Z2 bar. இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் பண்ணி படிக்கணும். Z1 Z2 whole bar equal to Z1 bar into Z2 bar. This is the property number 3 கான proof கொடுத்திருக்கோம். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம போட போற ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 6. புரியுதுங்களா? 5 and 6 ரெண்டும் சேம் ரிசல்ட் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் நம்பர் 5 வந்து அடிஷன், சப்டிவிஷன் நம்பர் 6 வந்து சப்ட்ராக்ஷன்ல போட போறோம். தட்ஸ் ஆல். காப்பி பண்ணிக்கோங்க.